சிந்து பைரவி யுப்ரமும் ரொம்பவே கடுமையாக பரிகாரம் பண்ணிட்டு இருக்காங்க சிந்து கோவிலில். ஏன்னா என்னால் தான் இப்படியெல்லாம் நடந்துடுச்சு, ஏன்னா என்னால் சொல்லவும் முடியல, அதுக்காக நானே எனக்கான தண்டனையை நான் கொடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிந்து கோவிலுக்கு போயிட்டு கடுமையான பரிகாரங்கள் செய்கிறாங்க. முட்டி போட்டு பரிகாரம் செய்கிறாங்க, இந்த மாதிரி தீச்சட்டி எடுக்கிறதுட்டு பல பரிகாரங்களை செஞ்சு அந்த இடத்துல சாப்பிடாம விரதம்லாம் இருக்கிறாங்க. இருந்ததுனால மயக்கம் போட்டாங்க விழவும் சரியான நேரத்தில் சிவா காப்பாற்றுறாங்க. சிந்து எதுக்காக சிந்து இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கணுவாங்க, நீ பண்ணிட்டு இருக்கிறது உன்னுடைய உடம்பு எந்த அளவுக்கு வருத்தது தெரியுமான்றாங்க. என்னோட உடம்பை வருத்தி தான் நான் இதை செஞ்சுட்டு இருக்கேன், ஏன்னா என்னால் சொல்ல முடியாத நிலைமையில நான் இருக்கேன் டாக்டர்ன்றாங்க. நான் பண்ணது எவ்வளோ பெரிய தப்பு, அதை யார்கிட்டையும் சொல்ல முடியாததுனால தான் நான் இப்படி என்னுடைய உடம்பை நானே வருத்திக்கிறேன்றாங்க. அதுக்காக கையெல்லாம் அவர் எவ்வளோ கொப்பளம் போட்டுருக்கு, ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கேன்றாங்க. எனக்கு அவ்வளோ கஷ்டமா இருக்கு டாக்டர்ன்றாங்க. என்னால் குடும்பமே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க, நீங்களும் கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க, அதெல்லாம் ஒரு மாதிரி எனக்கு சங்கடமா இருக்கு அப்படின்ட்டு ரொம்ப எமோஷ்னலாக ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. அதுக்கு சிவா இருந்துட்டீங்க பாரு சிந்து, எல்லாம் கஷ்டமா தான், அதுக்காக இப்படி பண்ண சரியாகிடுமான்றாங்க. எனக்கு ஒன்று நீ துடிச்சு போறல டாக்டர், இவன் இவ்வளோ பாசமா இருக்கியான்றாங்க. எனக்கு கஷ்டமா இருக்கு, எல்லார்கிட்டையும் சொல்லலாமா அப்படின்னு ஃபீல் பண்ணவும் சிவா இருந்துட்டு இப்போதைக்கு சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சிந்துவை சமாதானப்படுத்துறாங்க. அவங்களுக்கு காயம் இருக்கிறத பார்த்துட்டு சிவா சிந்துவை கேரிங்கா பார்த்துக்கிறாங்க. சிந்துவுமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அதோட இந்த பிரமும் முடிச்சிருக்காங்க. தேங்க்யூ.